வேணும்னா வீட்டில் சாயங்காலம் போயிட்டு ஒரு கிரவுண்டை பார்த்து நீளம் தாண்டுதல் பயிற்சி எடுங்க. நீங்க எந்த அளவுக்கு தாண்டுறீங்களோ அந்த அளவுக்கு தாண்டி அதெல்லாம் பண்றோம்ல, அதை போல இல்ல, அதையும் தாண்டி சொல்லுங்க, அதையும் தாண்டி எவ்வளவு இருந்தாலும் நான் அதை தாண்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு தாண்ட வைப்பார். ஏன்னா கர்த்தர் உங்கள் பலனா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் ஏன் பலனா இருக்கிறார். கர்த்தர் ஏன் பலனா இருக்கிறார். எனக்கு பூஸ்டை விட இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எலும்புக்கு உடனே ஹார்லிக்ஸ், அப்புறம் கர்ப்பமா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ், பிள்ளைய பத்தி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ். சரி, ஒரு 40 வயசை தாண்டிடுச்சுன்னா அதுக்கும் ஒரு ஹார்லிக்ஸ், சுகர் வந்துருச்சா சுகருக்கும் ஒரு ஹார்லிக்ஸ். ஆடா போங்கடா நீங்களும் உங்க ஹார்லிக்ஸ். ஹல்லேலூயா. அது தர்ற பலனை விட என் ஆண்டவர் தர்ற பலன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கு உங்க வயசு எத்தனை ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சத்து ஊசி போட்டோம்னா மேக்சிமம் ஒரு வாரம், அதை இடுப்புல போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அதோடைய பலன் கொஞ்சம் இருக்கும். நரம்புல போட்டோம்னா ஒரு 30 நாளைக்கு வேலை செய்யும், அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப குத்தணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஊசி மருந்து மாத்திரை தர்ற பலன் அல்ல. ஆமென். நான் சாப்பிடுற சாப்பாட்டுடைய பலன், குடிக்கிற ஹார்லிக்ஸ்னால அல்ல. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், அவரே என் பலனாய் இருக்கிறார். நான் நிற்பதற்கும் எனக்கு அவர்தான் பலனு, நான் நடப்பதற்கு அவர்தான் பலனு, நான் பேசுறதுக்கு அவர்தான் பலனு, நான் ஜெபிக்கிறதுக்கு அவர்தான் பலனு, நான் விசுவாசத்துல நிற்பதற்கு எனக்கு அவர்தான் பலனு, நான் அவருடைய வார்த்தையை நம்புவதற்குமே அவர்தான் எனக்கு பலன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே. ஆமா, ஃபில் பண்ணுங்க. குடிக்கிற அதுக்குள்ள ஒரு சிப்புக்குள்ள நிப்பாட்டிட்டா எப்படி? ஹல்லேலூயா. இப்ப பிரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால எந்திரிச்சு கூட உட்கார முடியல, அவ்வளவு பலவீனம். ஆமா, நேத்துல இருந்து இது த்ரோட் பெயின். இன்னைக்காச்சும் பரவாயில்ல, நேத்துலாம் எல்லாத்தையும் செய்கையில தான். ஆனாலும் நிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் நான் இதுக்கு மருந்து மாத்திரை ஒண்ணுமே எடுக்கல. ஆண்டவரே நீர் தான் என் பலன், நீர் தான் என் பலன். நேத்து ஆமா, அண்ணன் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு டவுட், நம்ம போயிருவோமா போய்கிட மாட்டோமா, அதான் எனக்கு ஒரு டவுட். நான் வேற வாரேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கர்த்தர் என் பலன், அந்த பலத்துலதான் நிக்கிறேன். இல்லையா சொல்லுங்க, அந்த பலத்துலதான் நம்ம நிக்கிறோம். நம்ம அப்ப உங்களை பார்த்து ஐயா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்னு இப்ப எப்படி இருக்கீங்க? ஆமா, டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரை நல்லா இருக்கேன்னு சொல்லவே கூடாது. கர்த்தருடைய பலத்தினால நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நீங்க இன்னைக்கு இல்லைன்னா இந்த மாதத்துல இந்த வாரத்துல யாருக்காவது பிறந்த நாள் இருக்கா? பிறந்த நாள் யாருக்குமே இல்லையா? ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சோ? யாருக்கு? அப்படி 2 பேருக்குமா பர்த்டேயா? ஓ ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வயசை தாண்டினாலும் உங்களுக்கு பலன் அவர்தான். உங்க வயசை பார்த்து பார்த்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, எத்தனை வயசு? இப்படி இருக்கீங்க, அது அவர் பலன். அப்ப நீங்க சொன்ன அது அவர் பலன். கையை தட்டி, கழுகுக்கு சமானமாய் உங்க வயது திரும்ப வாழ வயதாகும். உங்களுக்குலாம் இன்னைக்கு பிறந்த நாள்லாம் நான் நினைச்சிட்டுலாம் வரல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு அவர் தர்ற வார்த்தை அதுதான், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உங்க வயது வாழ வயதாகும். ஆமென். ஆமா, அவர் எத்தனை வயசு ஆனாலும் இப்படிதான் இருப்பாங்க. அதை நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில பார்த்து அறிக்கை பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, நீ எத்தனை வயசானாலும் இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஐயா, அது அவங்களுக்கு மட்டும் தானே, அப்ப எங்களுக்கு எல்லாம் கிடையாதா? இருக்குல்ல, எடுத்துக்காங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அவங்களுக்கு தட்டு வேற, உங்களுக்கு தட்டு வேற, ஆனா சாப்பாடு ஒண்ணுதான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பிறந்த நாட்களை நீங்கள் கண்டாலும் கர்த்தர் உங்க பலனா இருக்கிறார். உங்க பலத்தினால் நீங்கள் ஒரு வருடத்தை பார்க்கவில்லை. கர்த்தருடைய பலத்தினால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளையும் நீங்கள் தாண்டிக்கொண்டே இனி கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்தாலும் அதான் நீங்க அப்ப சொல்லணும். உங்க பிறந்த நாளை பார்க்கும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே வந்தது நான் கிடையாது, உங்க பலத்தினால. வெளியே கடைக்கு போயிட்டு வர்றது உங்க பலத்தினால அல்ல. வெளியே நான் சொல்றேன், கடைக்கெல்லாம் விட்டுருங்க, வீட்டுக்கெல்லாம் பாத்ரூமுக்கு போயிட்டு வரணும்னாலே அவர் பலன் வேணும். இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லணும்னா கட்டில இருந்து எந்திரிச்சு கீழே காலை வச்சு எந்திரிச்சு நிக்கிறதுக்குமே அவருடைய பலன் வேணும். இல்லைன்னா கஷ்ட காலம் தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா இருக்குதான். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குதான். அப்ப நேற்று தந்த பலனை இன்னைக்கு தர மாட்டாரு. நேற்றுக்குரிய பலனை தான் நேற்றைக்கு தருவாரு. இன்றைக்குரிய பலனை இன்றைக்கு கொடுப்பாரு. இன்னைக்குரிய பலனை நாளைக்கு தர மாட்டார், நாளைக்கு வேற மாதிரி தருவாரு. ஆனா இன்னைக்கு விட நேற்றை விட நாளைக்கு தர்றது சூப்பரா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே மேல ஏறிடுச்சு கீழே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. சொல்லுங்க. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்யம் நீ, அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஆமென். அப்ப எனக்கு பலனா இருக்கிற இடத்துல தினமும் நான் என்ன செய்யணும்? நம்ம அன்பு கூறணும், அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி இடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். மனைவி எப்பயும் அன்பா இருக்கணும், நன்றியா இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு மனைவி கணவன் இடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு நண்பர்களுக்குள்ள எதிர்பார்க்கறது இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் சண்டை வருதுன்னு நம்ம செய்யறதெல்லாம் பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. நன்றியே இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் போதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். போன 4வது வாரத்திலிருந்து இந்த 4வது வாரம் வரைக்கும் அவர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், நம்மை ஏந்தி இருக்கிறார், சுமந்திருக்கிறார். தேவையானதெல்லாம் தந்தாரா? தேவைகளை சந்திச்சாரா? நம்மளுடைய வருமானத்தை மிஞ்சி தேவை அதிகமா இருக்கும்போது அதுலயும் நம்மளை நடத்தினாரா? அதுதான் அவர், அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய பலன். நாம நினைச்சிருவோம் நம்முடைய பேச்சினால, நம்முடைய அதனால இதனால, கிடையவே கிடையாது, அவருடைய பலத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன், சதாகாலம் ஆமென் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே. நல்ல கைதட்டி
ஹல்லேலூயா. எத்தனை மரண கட்டுகள் வந்தது, அத்தனை மரண கட்டுகளையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் வந்தாரு. உறவினர் தான், வேற யாரும் கிடையாது, என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சவர் தான். விடியறதுக்குள்ள உன் தலையை எடுத்துருவேன்னாப்ல ராத்திரி. எப்படி விடியறதுக்குள்ள? ஆமா, தலை எடுத்துருவேன்னு சொன்னோன்னு கொஞ்சம். ஆமா, 14 வருஷம் ஆச்சு இல்லையா? சொல்லுங்க. தலையை இதுல தான் ஒட்டி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் நம்மளை மிரட்டினாங்கல்ல, குடும்பத்தோட நாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, குடும்பத்தோட காலி பண்ணிடுவோம்னாங்க. குடும்பமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, இவர் ஏதோ போய் வம்பு பண்ணிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பொறாமை. சொல்லுங்க, நம்ம மேல உள்ள பொறாமை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்த பொறாமை. சொல்லுங்களேன். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், என்னை ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே. அது தேவை கிடையாது. அது ராமனையும் ஆசீர்வதிக்காரு, குப்பனையும் ஆசீர்வதிக்காரு, சுப்பனையும் ஆசீர்வதிக்காரு, எனக்கு தேவை கிடையாது. அடுத்தவன் என்னைய பார்த்து பொறாமப்படணும், அந்த அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வேண்டான்றீல? மத்தவன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மள என்ன செய்யணும்? அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், அது அப்படின்னா அவரை விட இவரை விடல. நீ யாரையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன இருக்குதோ அதுல இருக்கிறத பார்த்து நிறைய நேரம் நான் சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட பொறாம கொண்டவர்கள் யார் தெரியுமா? என்னை விட கீழ் நிலைமையில இருக்கிறவங்க இல்ல, என்னை விட மேல் நிலைமையில இருக்கிறவங்க தான் என்னை கண்டு பொறாம. வெளியே சொல்லுங்களேன், வெளியே சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை கண்டு பொறாமப்பட்டா கூட பரவாயில்ல சார், அது நியாயம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நம்மளை விட வசதி படைச்சவனு எல்லாம் இருக்கிறவனுக்கும் என்ன பொறாமன்னா, நம்மளை விட மேல வந்துருவானோ. எப்படி நம்மளை விட மேல வந்துருவானோ? என்ன ஒரு எண்ணம் பாருங்க. நான் சொல்லுவேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஆண்டவர்கிட்ட நான் தான் கேட்கிறேன், என்னை ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே. என் மத்தவன் பொறாமப்படுற அளவுக்கு தான் இனி நீங்க என்ன செய்யணும்? நம்ம போடுற சட்டை ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் சட்டையா இருந்தாலும் அவன் பார்வைக்கு இது ஒரு 3000 4000 இருக்குமோ, அப்படி இருக்கணும். நம்ம உள்ள ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு வீட்டை விட்டு நம்ம வெளியே போனாலும் 4 ஜாதி சனங்களை நம்ம பார்த்தாலும், இவனுக்கு என்னப்பா நல்ல உடும்பு கறி, காடைக்கறி, கவுதாரி, மட்டன், சிக்கன் தின்னுட்டு நல்லா கொழுமையா நம்ம உள்ள சாப்பிடாம இருக்கிறது நமக்கு தான் தெரியும். நேத்து உள்ள கஞ்சி முந்தானத்து உள்ள கஞ்சி குடிச்சது நமக்கு தான் தெரியும். ஆனா வெளியே பாக்குறவனுக்கு என்ன, பிரியாணி, மட்டன், அது இதுன்னு நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் என் காதுபடி நான் கேட்டதை தான் நான் சொல்றேன். நான் சாப்பிடாம இருந்தாலும் நான் பிரியாணி சாப்பிட்டவனை விட நான் கொளுத்த கண்டுகொலை போலதான் இருப்பேன். நான் பழச சாப்பிட்டாலும், சொல்லுங்க, பழச சாப்பிட்டாலும் ராஜா வீட்டுல சாப்பிடுற போலதான் நான் இருப்பேன். நீங்க ராஜா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறவன்ட்டு இருக்கிற பலத்தை விட கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார்னா, அந்த பலன் வேற ஒன்றும் இல்லை, அது கர்த்தருடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலத்துல, அது ஆஃப்டர் கொரோனா, என் தகப்பனார் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்தாங்க. பல கோடி வச்சிருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் அவுட்டு. ஆனா அந்த கொரோனா டைம்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா நம்ம சப்போர்ட் பண்ணாட்டாலும், ஊட்டச்சத்துக்களை கொடுக்காட்டாலும் இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருடைய பலன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அவருடைய பலன் நமக்கு வேணும், அவர் நமக்கு பலனாயிருக்க வேண்டும். தாவீதுக்கு எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அவர் சொல்ற, நெருக்கத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அப்புறம் அவர் வந்து என்னை என்ன செஞ்சாராம்? விடுவித்து என்னை விசாலத்துல வச்சாராம். எப்படி வச்சாராம்? விசாலத்துல. நெருக்கம்னா என்ன நெருக்கம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். அதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த நெருக்கமா இருந்தாலும் நெருக்கத்துல நீங்கள் கர்த்தரை நோக்கி மட்டும் பாருங்க. அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பார். சில நேரத்துல எதுக்கு இந்த நெருக்கத்தை கர்த்தர் எனக்கு வந்து அனுமதிக்கிறாருன்னு நமக்கு கேள்விகள் வரலாம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்க வீட்டுல உட்கார்ந்து அதை தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். சில வருஷங்களுக்கு முன்பதாக அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, இது ஏன் ஆண்டவரே அனுமதித்தீர் என்று நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து அழுத நேரங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதை அப்படி ஒவ்வொன்றையாய் நாங்கள் அதை பேஜை பிரட்டி ஈச் எவ்ரி லைனை நம்ம அதை வாசிச்சு அதை அந்த இதை நம்ம பார்க்கும்போது அது வந்தது ஓகேதான். ஆனா அதுல எப்படி கர்த்தர் நம்மை தப்புவித்தார், அவருடைய பலத்தை தமக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை அதை பார்க்கும்போது, இன்னைக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம இல்லை, அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை துரத்திட்டு வந்தவங்க அப்படிப்பட்டவங்க உயிரோடையே நம்மளை விழுங்கி இருப்பார்கள். அதான் தாவீது சொல்ல, என்னை உயிரோடையே விழுங்கி இருப்பார்களாம். அப்பா, அப்ப அவன் எவ்வளவு பெரிய முதலையா இருக்கணும். முதல வாய்க்குல எத்தனை வாய்க்குச்சு? ஒண்ணு முதலையா இருக்கணும், இல்லைன்னா டினோசரா இருக்கணும். இப்ப டைனோசர்லாம் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. முதல்ல வாயில சிக்கனவன் வெளியே வர முடியுமா? அவ்வளவுதான். எத்தனை முதலைகள் நம்மை விழுங்க பார்த்தன, அதுல ஒன்றிலும் கூட கர்த்தர் நம்மை, சொல்லுங்க, ஒன்றிலும் கூட கர்த்தர் நம்மை அவனோட வாய்க்கு, சொல்லுங்க, அவன் வாய்க்கு இரையாக்கல. இன்னைக்கு ஆக்கி கர்த்தர் அப்ப அந்த நேரத்துல நமக்கு பலனா இருந்து நம்மை தப்புவித்ததினால் இன்றைக்கு நம்ம குடும்பத்தோட இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன காடு? இல்ல, அது நம்ம ஆமா, கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். எஸ், கரெக்ட். வல்லவன் நல்லவன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து இப்ப பாருங்க, இதுல எனக்கு இப்ப நான் டச் பண்ணதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். எத்தனை பேர் நெருக்கத்துல கர்த்தரை கூப்பிடுறாங்க? ரைட்டா? நம்மளையே எடுத்துக்குவோம். இதுல ஒரு 30 பேர் இருக்கு, 20 பேர் 30 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 பேரும் நம்ம வந்து ஆண்டவரை இப்போ கூப்பிட்டோம்னா, என் குரல் அவருக்கு தனியா தெரியும், உங்க குரல் அவருக்கு தனியா. அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட பழகி சத்தத்துல மெய்ப்பெண் ஆடுகளின் சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை பேர் கூப்பிடுறாங்க, எத்தனை பேர் கூப்பிட்டாலும் நான் கூப்பிடுகிற சத்தம் அவர் காதுல விழுது. ஆமென். அது தனியா விழுது. யார் கூப்பிடுறா? அப்படி ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல. 1000 பேர் கூப்பிட்டாலும் அதுல என் சத்தம் அவருக்கு தனியா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா.
இதே போல இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீங்கள் எந்த இடத்திலிருந்து, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்து நீங்கள் அவரை கூப்பிட்டாலும் உங்களுடைய சத்தம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் மேய்ப்பன் தன் ஆடுகளின் சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாராம்? ஒரு மனுஷனே இப்படி ஒரு 30-40 பேரு, 300-400 பேரு, 4000 பேருடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பரம மேய்ப்பன், ஆமென், உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில வெற்றி பெற்ற அந்த மேய்ப்பன் நம்முடைய சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குரல் அவருக்கு தனியா தெரியும். நெருங்கி என்ன செய்யறாரா? குரலை கேட்டு விடுதலையை என்ன செய்யறாரு? தராரு. இன்றைக்கு ஆபத்து காலத்துல எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஆபத்தான நேரத்துல, நெருக்கமான சூழ்நிலைமையில நம்ம கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு தனியாய் கேட்கும். சொல்லுங்க, தனியாய் கேட்கும், தனியாய் கேட்கும். 10 பிள்ளை 4 பிள்ளை ஒரு தாய்க்கு இருந்துச்சுன்னாலும் ஒவ்வொருவருடைய பல்சையும் அந்த தாய் நன்கு அறிந்து வைத்திருப்பாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி விடுதலை கொடுத்தார், நெருங்கி விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஓ கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், என் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஓ கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா, எனது பலன் எனது மீட்பும் கீதமுமானா, நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானா, நான் நம்பியிருக்கும் கோட்டையுமானா. ஓஹோ கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை பாடுங்க, காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர், நல்லவர், உள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுங்க. அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே வல்லமை மிக்கவர், செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர், செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன்,
நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தாரா? சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், ஆதரவாய் இருக்கிறார், ஆதரவாய் இருப்பார். சொன்னில, ஆமா. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். சொல்லுங்க, தாங்குவார், தப்புவிப்பார், என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அவர் எனக்கு ஆதரவாய் இருக்காவிட்டால் சத்ருவின் திட்டத்திலே நான் விழுந்திருப்பேன். சத்ரு வேட்டையாடினதுல நான் இரையா இருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறதுனால, கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறதுனால, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. சொல்லுங்க, என்னைய ஒப்பு கொடுக்கல, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கல. அவர் பாதுகாத்தார், அதை பாதுகாத்தார். சில காரியங்கள்லாம் உங்ககிட்ட இப்ப என்னால இப்ப ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சில கொடுமையான மனிதர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய தந்திரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறான் கர்த்தர். ஆனால் அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடித்து போட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் தாங்குவார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது. சொல்லுங்க, சாத்தான். சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன். இப்ப என்ன, சாத்தான் எதை பறிக்க முடியாது? வீட்டுல மாங்காய் இருந்துச்சுன்னா வெளியில போறவங்களுக்கு மாங்காய் பறிக்க ஆசையா இருக்கு. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள மாங்காய் இருந்தா நம்ம பார்க்கும்போது எச்சூரி மாங்காய் பறிக்க இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று எப்படி இருக்கிறானா? சிங்கம் எதுக்கு கர்ச்சிக்குது அப்படின்னா, வேட்டையாடுறதுக்கு. ஒரு வெறியில வேட்டையாடுறான். இப்ப பிசாசும் வெறியில இப்படி வேட்டையாடி ஆங்காங்கே என்ன ஒரு பாட்டு இருக்குல்ல, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளிப்பாரே. அல்லேலூயா துதி எந்த உள்ளம் புது கவியால அதை பாடிட்டு இங்க வருவான். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளிப்பாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கொண்டாடு. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா
கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. அல்லேலூயா. பஞ்சகாலம் வந்தாலும் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அப்ப சத்துரு கெர்ச்சிக்க சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய பார்வைக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எத்தனை வியாதி, எத்தனை மரண கண்ணிகள், அங்க நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருக்காரங்க இப்படியெல்லாம் சாகுறாங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் நம்ம பேரை, நம்ம போட்டோவை ஆபுச்சிரி காலத்துல போடாம வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? எவ்வளவு உண்மை சார் இது, எவ்வளவு உண்மை இது. நிச்சயமா சொல்றேன். நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிக்கல, அடிச்சிருக்கணும். ஏன்னா சத்துரு அப்படிதான் வந்தான். ஏன்னா அவர் தாங்கினார். ஆயன் இயேசுவா, ஆமா, அவர் எனக்கு மேய்ப்பன், நான் அவருடைய ஆடு அப்படின்னு இருக்க போது என் பக்கத்து எந்த ஒரு மேய்ப்பனுக்கும் தம் அந்த மேல ரொம்ப ஒரு அக்கறையும் பாசமும் கனிவும் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய அளவற்ற அந்த கனிவு, அளவற்ற அந்த கனிவு என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது, இன்னமும் என்னை நடத்தும். இதுவரை நடத்தினவர் இன்னமும் என்னை நடத்துவார். சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் என்னை இன்னமும் நடத்துவார். தாங்குவார், ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் இம்மட்டும் இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் ஆயுள் முழுதும், சொல்லுங்க, என்னை தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும். ஆமென். உண்மையா சொல்ல போனா தாயின் வயிற்றில் நம்ம உருவான நாள்ல இருந்து இதுவரைக்கும் அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னையெல்லாம் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே கொல்ல பார்த்தான், பிரசவிக்கிற நேரத்துல டெலிவரி டைம்லயும் கொல்ல பார்த்தான், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நிறைய கொல்ல பார்த்தான். ஆனா இது வரைக்கும் கர்த்தர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாரு, ஓட வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் நம்மளை நேசிக்கிறபடினாலும், அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறபடினாலும், அவர் நேரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், நான் சொல்றேன், நீங்க 100 வயசு ஆனாலும், இந்த உலகத்துல எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை அழிக்க வந்தாலும், நம்ம ஒரு இதை கூட அவன் தூக்கிட்டு போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொன்னோம், உன் காலடி மண்ணை எடுத்து, ஆமா அதை செய்வேன் இதை சொன்ன, நீ காலடி மண் இல்ல, நானே தர்றேன், அளவு தர்றேன் உனக்கு, செஞ்சாலும் ஒண்ணும் செய்யாது. காரணம் என்னன்னா, நான் தேவனுக்குரியவன், அவர் என்னை தாங்குகிறார்,
அவர் என்னை போஷிக்கிறார். அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய பராமரிப்பிலும் நான் இருக்கிறபடியால் எனக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு அது ஒண்ணுமே வாய்க்காது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். ஆமென். அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. ஆமென். ஏன்னா நமக்கு எதிரிடையாய் பிசாசும் பிசாசின் ஆவியை உடைய மனிதர்களும் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் அவைகளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவர் என்னை தாங்குவார், தப்புவிப்பார், என்னை ஏந்துவார். அவர் என் தெய்வம், என்னை தாங்கும் தெய்வம், தப்புவிக்கிற தெய்வம், என்னை ஏந்தும் தெய்வம், என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும். சொல்லுங்க, என் ஆயுள் முழுதும் தாயின் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்கி. சொல்லுங்க, தாயின் வயிற்றில் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், என் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அந்த தாயின் வயிற்றில இருக்கும்போது அபாஷன் ஆகாம கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஒருவேளை அப்படி ஆயிருச்சுன்னா இன்னைக்கு நீங்க நான் இதுல உட்கார்ந்திருக்க முடியுமா? இல்ல. எனக்கு ஒரு அண்ணன் உண்டு. பிறந்து ஒரு 3-4 நாள்ல அவர் இறந்து போனாரு. சொல்லுவாங்க, ஒரு 3-4 நாள்ல இறந்துட்டாரு. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அதான். ஒருவேளை அந்த பையன் இருந்திருந்தா நான் கண்டிப்பா பிறந்திருக்கவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. அந்த பையன் இருந்திருந்தான்னா இன்னைக்கு நான் கிடையாது, உங்க முன்னாடி நான் கிடையாது, இந்த உலகத்துல நான் இல்லை. ஆனா என்னைய கொண்டு வரணுங்கிறதுக்காக அவனை போட்டார் சார். சீரியஸா நான் சொல்றேன், நம்ம சொல்றது விளையாட்டு இல்லை. அப்ப நீங்க நினைக்கலாம், அவனையும் வச்சு அப்போ உன்னையும் வச்சிருக்கலாம்ல. இது நம்ம திட்டம். ஆனா தேவ திட்டம் வேற. நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போவார். சில சொல்றாங்கல்ல, உன்னை காலி பண்ணணும்னா, உனக்கு தீமை செய்யணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும். அப்படி சொன்ன மனிதர்கள் உண்டு. உங்க லைஃப்ல யாராவது சவால் பண்ணாங்கன்னாலும் நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா அவனே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னா, தாயின் வயிற்றுல என்னை அந்த கருவை களைய விடாம அவருடைய கரம் காத்து வச்சு இன்ன வரைக்கும் அவரை சுமக்க வச்சிருக்குது இல்ல. அப்ப அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போவாரு? ஆமென். ஹல்லேலூயா. சொல், நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் நீ போ. எனக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போறதுக்கு என் தேவன் இருக்கிறாரு, என் தேவ பலன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சில பேருக்குலாம் ஆமா கருத்தரிச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன செய்யக்கூடாதான்? டிராவல் பண்ணக்கூடாது, வேகமா நடக்கக்கூடாது, கட்டில் வேலையே செய்யக்கூடாது, வெயிட்ட தூக்கக்கூடாது. நல்லா இருந்தாலும் இப்ப செய்ய மாட்டாங்க. அது வேற விஷயம். என்ன சொல்றேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி பார்த்து பொத்தி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சீசன்லயும் அந்த டைம்லயும் நம்மை கருவிலே அப்படி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அது நீங்க நடக்காததுனாலே நடந்துச்சு, நீ டிராவல் பண்ணாததுனாலே நடந்துச்சு. அவருடைய தயவு, அவர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தாயின் வயிற்றில், சொல்லுங்க, தாயின் வயிற்றில் என்னை ஆயுள் முழுதும், என்னை தாயின் வயிற்றில் ஆயுள் முழுவதும். இன்னைக்கு போய் உங்க அம்மா அப்பாலாம் சரி, உங்க அம்மா இருந்தாங்கன்னா உங்க அம்மா வயிற்றுல கைய வச்சு சொல்லுங்க, பாடுங்க, இந்த பாட்டை பாடுங்க. இந்த தாயின் வயிற்றில் அவங்க அம்மா கை
வயிற்றுல கைய வச்சுட்டு நீங்க பாடணும். இந்த தாயின் வயிற்றில் தாங்கினார் என்னை ஆயுள் முழுதும். எங்க அம்மாலாம் இல்ல வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க எப்போ உங்க அம்மாவை அடுத்து பாக்குறீங்களோ, அம்மாவை பார்த்தாங்க வேகமா ஓடி போய் வயிற்றுல போய் கை வைக்கணும். உங்க அம்மா பயந்துட கூடாது, தள்ளி கிள்ளியோட வந்துட்டாலும் அப்படின்ட்டு சொல்லுங்க. இந்த தாயின் வயிற்றில் ஆயுள் முழுதும் ஆரம்பித்தவருக்கு முடிக்கிற வரைக்கும் நம்மளை நடத்துவதற்கு அவர்கிட்ட சத்து இருக்கு. சொல்லுங்க, அவர்கிட்ட வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. எந்த செக்யூரிட்டியும் அவர் நமக்கு தந்துதான் நம்மை நடத்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும் இல்ல. வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த அந்த இதே தேவையில்லைன்றேன். ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். சிலுவையினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், சிலுவைக்கு சொந்தக்காரர்கள், இயேசுவுக்கு சொந்தக்காரர். அடுத்து ஸ்டாண்ட்ஸா போடுங்க. வேற என்ன இருக்கு அடுத்தது? இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் வியாதி வறுமை வேதனை. சொல்லுங்க, வியாதி வரும் வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? எதுதான் பவுல் சொல்றாரு, மரணமோ பசியோ நிர்வாணமோ எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இதுல எதுவுமே நம்ம அவருடைய அன்புல ஃபர்மா இருந்தோம் அப்படின்னா இது எதுவுமே நம்மை பிரிக்காது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா, வாலிபர்களுக்குள்ள இந்த காதல் பண்றவங்கள்ட்ட ஒரு கான்செப்ட்னா பிரேக்கப். முன்னமெல்லாம் இந்த பிரேக்கப் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம கேள்விப்படுவோம். இப்ப திரும்புற பக்கமெல்லாம் பிரேக்கப். ஒரு மாசத்துக்கு 4-5 பிரேக்கப்லாம் வருது. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எதுக்கு அந்த பிரேக்கப் வருதுன்னா, அப்ப அந்த லவ்ல என்ன இல்ல? ஃபர்ம் இல்ல, உறுதித்தன்மை இல்லை. என்ன இல்ல? உறுதித்தன்மை இல்ல. அப்ப அந்த உறுதித்தன்மை இருக்கும் பட்சத்துல நான் சொல்றேன், யார் என்ன விதமான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும், கோல் சொன்னாலும், சண்டைகளை மூட்டி விட்டாலும், இவர்களுடைய அன்பு இருக்கிற உறுதியா இருக்கிற பட்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வராது? சண்டை வராது. உறுதியா இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நம்ம கணவன் மனைவியுடைய அன்பு அப்படிதான் உறுதியா இருக்கணும். ஏன்னா அன்பா இருக்கிறத பார்த்துட்டு சொந்தக்காரனுக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, சொந்தக்காரனுக்கே ஒண்ணுமே பார்க்காத மாதிரி இருக்கேன். தூக்கம் வருதா? பசிக்குதா? இல்லையா? நீங்க நல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க சொந்தக்காரனுக்கே பிடிக்காது. எப்படி நீங்க சண்டை போடாம இருக்காங்க? என்ன சேர்ந்தா இருக்காங்க? அட்டாட்டாட்டாட்டா. சில இஸ்திரியானவர்கள், சில புருஷன் இப்படிதான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கலகம் வந்துடும். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. சீரியஸா சொல்றேன். அத போல நம்ம போனாலும் யார் வீட்டுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு சில பேர் வருவாங்க, சில விதமாக வருவாங்க. அவர்கள் எந்த விதமாக வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு உறுதியாக இருக்கும் பட்சத்துல ஒருவருக்கொருவர் கேட்டு, ஒருவருக்கொருவர் சந்தேகங்கள் வரணும் சார். குடும்பத்துல சந்தேகம் வரணும், எல்லாத்துலயுமே சந்தேகம் வரணும். ஆனா அந்த சந்தேகம் நல்ல சந்தேகமா இருக்கணும். சந்தேகத்திலயும் நல்ல சந்தேகம், கெட்ட சந்தேகம்லாம் இருக்கு. கெட்ட சந்தேகங்கள் வியாதி, சில வியாதி இருக்கு. சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அதை கேட்டு சரி பண்ணிடணும். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா எத்தனை பதில சொன்னாலும் பதில் ஏறவே ஏறாது. இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது, எந்த உறவா இருந்தாலும் சரிதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டவுட்ல இவர்கள் இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம போய் கேள்வியை கேட்டோம் அப்படின்னா
அவங்க என்ன பதில் சொன்னாலும் நம்ம காதுல ஏறாது. ஏன்னா நம்ம தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோமே. நம்ம தான் எதுக்கு வந்துட்டோம்? ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்புறம் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்ன பதில சொன்னாலும் என்ன விளக்கத்தை கொடுத்தாலும் நம்மளால அதை சரி செய்ய முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்பயுமே எந்த ஒரு முடிவுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடாதீங்க. சந்தேகங்களை கேட்டு கிளியர் பண்றதுல தப்பே கிடையாது. இது இப்படிதான் இது இப்படிதான்னா சரி ரைட் அப்படின்ட்டு விட்டு போயிடணும். நீங்க கோல் சொல்றவங்களுக்கு பத்த வச்சு கூட வந்தவனுக்கு ஏத்துறோம். அப்படியாக்கா நல்ல வேலைக்கு நீங்க சொன்னீங்க பத்திலாம், இன்னைக்கு அவன் வரட்டுன்னா தூக்கி போட்டு 4 வெளுக்கிறேன் அப்படின்ன உடனே ரைட் நான் வந்த வேலை முடிஞ்சுச்சு, சரி அப்ப நான் கிளம்பட்டா சோமுனிக்கிறேன்னு உங்களுக்காக அவங்க போயிருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க லவ், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்மா இருக்கணும். உறுதியா இருக்கும் பட்சத்தில் அது எதுவும் உங்களை பிரிக்காது. அதை போல தேவனிடத்துல இருக்கிற அன்புலையும் நம்ம ஃபர்மா இருப்போம் அப்படின்னா இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தோல்வி, இயலாமை இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும்? குப்பையா தான் இருக்கும். ஏன்னா அவர் நமக்கு அன்புள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. பிரிக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். பாடுங்க. இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம் என்னை தாங்குவார், இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, இம்மட்டும் கைவிடாதவர், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும், என்னை தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். கலக்கம் எனக்கு. அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் சொல்றாரு. கர்த்தர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எனக்கு செய்ய வேண்டிய யுத்தங்களையும் அவரே செய்து முடிப்பார். எனக்கு யாரிடத்துல பரிந்து பேசணுமா அவரிடத்துல பரிந்து பேசுவார். யாரிடத்துல யுத்தம் பண்ணணுமா அவரிடத்துல யுத்தம் பண்ணுவார். யாரிடத்துல முறைக்கணுமோ அதை அவரே முறைப்பாரு. யாரு காதை முறுக்கணுமோ அதை அவரே முறுக்குவாரு. நம்ம போய் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். அதை தான் மோசேக்கு சொல்லும் போது சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள்னா இந்த சும்மா இருப்பீர்கள். நீ சண்டை போட வேண்டாம், சும்மா இருங்க. நீ செய்ய வேண்டிய ஜெபத்தையும் செய்ய வேண்டிய நம்பிக்கை நீ அவர் மேல நீ வச்சுட்டு நீ அமைதியா இரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். பாடுங்க. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் என் காரியம் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.
வாய்க்கும். பாடுங்க. என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், அவருடைய நேரத்தில் உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருமாற்றும் தகப்பனவர், உன்னை சிறப்பாய் வளைத்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவனவர், உன்னை சிறப்பாக வளைத்திடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எழுந்து நின்று பாடலாமா? கர்த்தர் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்புக்குள்ள போட்டா தூக்கம் வராது. ஆமென். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவனவர், சிறப்பாக நடத்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவனவர், உன்னை சிறப்பாக வணைத்திடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சபரயம் வாய்க்கும். நேரத்தில் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை, உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர், உனக்குள் வசிக்கின்றார். எல்லாம் சேர்ந்து. உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர், உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பாடுங்க, சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவோம், காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும். சொன்னீங்களா? பிரைஸ் காட். எஸ் 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 எஸ். உங்க காரியம் வாய்க்கும்.
உங்க காரியம் வாய்க்கும், உங்க காரியம் வாய்க்கும், உங்க காரியம் வாய்க்கும். Thank you. Amen. Receive the mighty name of Jesus. Amen. Hallelujah. Oh, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் செய்வார். அதை நம்ம நினைக்கிறோம், இங்கிருந்து மதுரைக்கு போகணும், பல ரூட் இருக்கு இல்லையா? தோரங்குறிச்சி போய் போகலாம், விராலிமலை போய் போகலாம், திருச்சிக்கு போயிட்டு திரும்ப மதுரைக்கு போகலாம், திண்டுக்கல் போய் போகலாம். அதான் திண்டுக்கல் போய் போகலாம். திண்டுக்கலுக்கு போகாமே இடையில என்ன பண்ணிடலான்னா கொஞ்சம் கட்டடிச்சு அந்த வையம்பட்டி பகுதிகளை வந்து திரும்ப அப்படியும் போயிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம நினைவுகள், நம்ம பிளானு. இப்போ மதுரைக்கு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மதுரைக்கு போகணும்னு கேட்டால் நீங்கள் இந்த ரூட்டை தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாவா இல்லையா? இத்தனை ரூட்டை சொல்லுவீங்க. ஆனால் தேவன்ட்டு இருக்குது மேலானதை. சொல்லுங்க, மேலான. இந்த பிளான்லயே கிடையாது சார். மதுரைக்கு போறதுக்கு இன்னும் ஒரு ரூட் இருக்கு. அது எப்படி சார்? தெரியல சார். அது எப்படி, எந்த ஊர் வழியா போகும் தெரியாது. அதான சொன்னீங்க. தெரிஞ்ச ரூட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன். எப்படி தெரிஞ்ச ரூட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன். என் நினைவை நான் சொல்லிட்டேன். என் பிளானை நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். தெரியாத ஒண்ணு இருக்குது. கர்த்தர், நீங்க இப்ப சொன்னீங்களே 5 ரூட் 6 ரூட் இருக்கலாம், 7 ரூட் கூட இருக்கலாம். இந்த ரூட் நம்முடைய ரூட். 8வது ஒரு ரூட் இருக்கு, அது எவருக்குமே எட்டாது. ஆமென். 8வது ஒரு ரூட் இருக்கு, அது எவருக்குமே எட்டாது. யாருடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் யோசனைகளுக்கும் அது அப்பாற்பட்டது. அதுதான் தேவனுடையது. ஆமென். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். அப்ப என் நினைவு அவர் நினைவு அல்ல. நம்ம நினைக்கலாம், சில நேரங்களில் நம்ம பஸ்ல போகணும்னு நினைக்கலாம், அல்லது பைக்ல போலாம்னு நினைக்கலாம். சில நேரத்துல கர்த்தர் நம்மளை கார்ல கொண்டு போலாம். சில நேரம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கார்ல போறோமா, பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, திடீர்னு பார்த்தா நம்மள ஃபிளைட்ல கூட்டிட்டு போலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். இப்ப சொல்லுங்க, என் நினைவு இல்ல, உன் நினைவுன்னு பாட வேண்டாம். என் நினைவு அவர் நினைவு அல்ல. நான் என்னதான் நான் பிளான் போட்டு இப்படியா அப்படியா நான் கேட்டாலும் அது நடக்காது. ஏன்னா மேலானதை செய்கிற ஒருவர் எனக்காக இருக்கிறார், என் பட்சத்துல இருக்கிறார், என் வலது பக்கம் இருக்கிறார், என் இடது பக்கம் இருக்கிறார், எனக்கு முன்ன இருக்கிறார், எனக்கு பின்ன இருக்கிறார். என்ன சொல்ல போனா என் கூடயே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய் வளைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய் வளைந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார்.
கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு பார்த்து சொல்லுங்க, காரியம் வாய்க்கும். ஆமா, தைரியமா இருங்க. சொல்லுங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்களை கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். சொல்லுங்க, கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். சில பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாம, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாது, வெளியே இறக்கி விட்டுறான். இல்லைன்னா அந்த ஆர்ச்சியில் இறக்கி விடுறோம், நீ ஆட்டோ பிடிச்சி போ, இல்லைன்னா பைபாஸில் இறக்கி விட, நடந்து போன்னு சொல்றது வந்து கவர்மெண்ட்டு, பிரைவேட்டு. இப்ப சொல்லுங்க, உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவா. சொல்லுங்க, உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவா. சொன்னதை செஞ்சு முடிப்பார் சார், சொன்னதை செஞ்சு முடிப்பார். ஆமா, முடிக்காம விட மாட்டாரு. சொல்லிட்டு பாதியில விடுறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. சொல்லுங்க, சொல்லிட்டு பாதியில விடுறதுக்கு ஒரு மனுஷன். என்ன கூட சொல்லலாமா, சொல்லிட்டு பாதியில விடுறதுக்கு அவர் நான் கிடையாது. நான் புரியுதா? நானும் மனுஷன் தானே. நம்ம கூட சொல்லிட்டு சில நேரங்களில் செய்யாம கூட போகலாம். ஆமா, ஆமாவா இல்லையா? அப்ப சொல்லுங்க, சொல்லிட்டு பாதியில விடுறதுக்கு அவர் நான் கிடையாது. சொல்லுங்க, சொல்லிட்டு செய்யாம போறதுக்கு அவர் நான் கிடையாது. அது அவரு, அது அவரு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதுதான். அவர் சொன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. சூரியனுக்கு கட்டளையிட்டாரு, பூமிக்கு கட்டளையிட்டாரு, நட்சத்திரங்களுக்கு கட்டளையிட்டாரு, கடலுக்கு கட்டளையிட்டாரு. நான் சொல்றேன், சுத்தணும் அப்படின்றத அந்த வார்த்தைக்கு இன்னும் இந்த பூமி சுத்திக்கிட்டே தான் இருக்குது. சூரியன் பிரகாசிக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு இன்னும் மட்டும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு, ஆமா, அதுதான் அவர் சொன்னதுதான். நீங்க இவ்வளோ நானோ போய் மாற்ற முடியாது. இதை போலதான் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒன்றை சொல்லியிருப்பார் என்றால் அவர் சொன்னதுதான். நம்ம பலன் குறைஞ்சு போகலாம், நம்முடைய அழகு குறைஞ்சு போகலாம், சரியா? நம்ம கூட இருந்தவர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் அவருடைய வார்த்தை இல்லாமல் போகவே போகாது. அவருடைய வார்த்தை நமக்கு சொன்னவையை செய்து முடிக்கத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றிலே. ஆயித்துளை போல் சந்ததி பெருகும் வாக்கு குறித்திலே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றிலே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுதியிலே. சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டேன்.
அவர் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டார். ஏல்பற்றே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஏல்பற்றே இது வானத்தின் வாசல். ஆமென் 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 ஆமென். ஏசையா ஆசீர்வாதத்தின் பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. துளைக்கும் ஆமென் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் என்னை கைவிடவே ஆமென் ஆமென் ஆமென். ஓ சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுங்க பாடுங்க பாடுங்க. இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஆமென் 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 ஆமென். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். ஓ சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி அடுத்த வொர்ஷிப்லாம் இப்படி தான் நடத்தணும். கையில் ஒரு டீ, ஜூஸு, ஸ்நாக்ஸு. ஆமாம், டயர்டாக கூடாதுல்ல. பாடிட்டே பிஸ்கட்டை சொன்னதை செய்யும் அளவும் அப்படி ஒரு கையில் ஒரு சமோசா வச்சுட்டு கூட சொன்னதை செய்யும் வாயில வரட்டும் சொன்னதை செய்யும் பாடணும். கர்த்தர் நம்மளை அடுத்த லெவலுக்கு அப்படி கொண்டு போவார். நான் நம்புறேன் சார். நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவரை துதிக்கிறப்ப நம்ம டயர்ட் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாவா இல்லையா? ஏல் பெத்தேல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா எனக்கு தலை சாய்க்கும் கல்லீரையா.
அவர் மூளைக்கல்லும் அவரே. மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கிற ஒரு கல்லு நமக்கு வேணும். ஏன் தெரியுமா? அப்பதான் சொப்பனத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் ஏணி இருக்கிறத அப்பதான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு ஒரு கல்லு கிடைச்சது. அந்த கல்லை தலைக்கு வச்சு படுத்தாரு, சொப்பனத்தை கண்டாரு, காலையில் எழுப்பி பலிபீடத்தை கட்டினாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாள் என்ன பலிபீடம்? நன்றி பலிபீடம் கட்டணும். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. சொல்லு. இருக்க நல்லதொரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாம வாழ வைத்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாமல் வாழ வைத்தி. ஒரு நிமிஷம். உழைக்க இருக்க நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரா? வாடகை வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. ஓகே, நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். உங்களோட சேர்த்து நானும் கை இறக்கிறவங்க. சொந்த வீடு வேணும்னு விரும்புறீங்களா? ஐயா விரும்புறீங்களா? ஆமென். விரும்பிட்டீங்களா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடுவது. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வந்து ஸ்பெஷலா அந்த 4 பேரை தான் சொல்றேன். வாடகை வீட்டுல இருக்கிறவங்கள தான் சொல்றேன். நீங்களும் கை தூக்கல இல்ல? அப்ப 5 பேர். சரி, 5 பேர். 1 2 3 4 5 பேர். வந்தாச்சியா? உங்க எலும்பு வந்துருச்சு. வாடகை வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த வாடகை வீட்டுல நமக்கு ஆணி அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது சார். என்னதான் நம்ம வாடகை கொடுத்தாலும் பயந்து தான் ஆணி அடிக்கணும். பயந்து தான் சொந்தக்காரங்களே வர வேண்டியது இருக்கு. பயந்து மோட்டரை போட வேண்டியது இருக்கு. எல்லாமே பயந்து தானே பண்ண வேண்டியது இருக்கு. இனிமே அந்த பயமில்லையே பயமில்லையே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். இப்ப அங்க போல இருக்க நல்ல ஒரு வீடுக்கு தானே. இப்ப எதுக்குன்னா பயம் இல்லை. அப்ப பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் வாழ வைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஏன்னா உங்க 4 பேருக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பாரு. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்ப இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நாள் போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வாடகை வீட்டையே தந்தீங்க பாத்தீங்களா, அதற்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த வாடகை வீட்டுல நான் வாழும்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் கிடையாது. நீங்க எத்தனை, உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் சொந்த வீடு வேணுமோ அவ்வளவு கவலவாய் நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு 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 தீர்க்கமான முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா? இனிமே நான் வீடு என்ன செய்யக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு வாடகைக்கு போகக்கூடாது. இதுதான். ஆமா, அடுத்தது நான் போறதா இருந்தா சொந்த வீட்டுக்கு தான் போவோம். கையை தட்டி இந்த ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துட்டு இன்னையிலிருந்து நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்வாரு. சரியா? ஐயா, இடமும் இல்ல வீடும் இல்லைன்னா உங்களுக்கு இடத்தையும் தந்து வீட்டையும் கட்ட கிருபை செய்வார். ஆமென். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாடகை வீட்டுல இருக்கிறார்கள். நீங்க எங்களுக்கு இந்த வாடகை வீட்டுல இருப்பதற்கு நீர் அனுக்கிரகம் பண்ணிருக்கீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக இவர்களுக்கு இடம் வாங்கணும்னா அவர்கள் இடம் வாங்கணும், அவர்கள் வீடு கட்டணும்னா அவர்கள் வீடு கட்ட வேண்டும். சொந்த, நீங்க சொன்னீங்க
கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு நான் தருவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை இவர்கள் பலிக்கட்டும். இந்த 4 பேருடைய வாழ்க்கையில பலிக்கட்டும். இவர்கள் இந்த வருஷத்துல இடத்தையும் வீட்டையும் சுதந்திரிப்பார்களாக. உங்க நாம மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. டெடிகேஷனுக்கு என்னைய கூப்பிட்டுறணும். ஆமா, மட்டன் பிரியாணி தான் போடணும், அதையும் சொல்லிட்டேன். சைவத்தை போடக்கூடாது. அல்லேலூயா. உட்காந்துக்கோங்க. இப்ப நம்ம பாட போறோம். இருக்க உட்காரணும்னா உட்காந்துக்கோங்க, எந்திக்கணும்னா நிக்கணும்னா நின்னுக்கோங்க. நம்ம பாட போறோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. அதுல போதுமான வசதி இல்லாட்டாலும் சொல்லுங்க, எனக்கு வாழ தேவையான வசதி தந்திருக்கிறேன். சில அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. சில அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யும். அந்த அசௌகரியத்துல நீங்க சொல்லணும், இதையும் எனக்கு தந்திருக்கிறீரே. இது இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? இனிமே உங்களுக்கு ஒரு டியூட்டி. ஐயா, என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? இனி உங்களுக்கு ஒரு டியூட்டி. யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்கான வாசல் திறக்கப்படும், திறக்கப்படும், திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடுமையாக நல்ல உழைக்க கர்த்தருக்கு. இனி நம்ம இந்த லைனை கொஞ்சம் மாத்தணும். கடுமையாலாம் இனி எத்தனை காலத்துக்கு தான் கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கணும்? ஸ்மார்ட்டாக தினம் உழைக்க வைத்தி. எப்படி சூப்பர்ல? இனி நம்ம ஒர்க் எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இல்ல. சொல்லுங்க, ஹார்ட் ஒர்க்கு இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கு. சொல்லுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸ்மார்ட் ஒர்க்குக்கு என்ன தமிழ்ல? ஸ்மார்ட் லேஸ் ஆகவா? எனக்கு தெரியல. அதாவது ஸ்மார்ட்டானா புத்திசாலித்தனமாக. புத்திசாலித்தனமாக நீ எனக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? அதுக்காக ஊரடிச்சு உலையில போடுறது கிடையாது. நமக்கு அந்த வேலை நமக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் அதை பண்ணுது, நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். அவருக்குரிய பிள்ளை நானே. அவருக்குரிய சொத்து எல்லாம் எனக்கு, அவரிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குன்னா நான் ஏன் இன்னும் கடுமையா உழைக்கணும்? நான் ஏன் இன்னும் காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, வெரி குட் வெரி குட். பிள்ளை கீழ்ப்படிஞ்சிருச்சுல்ல, உனக்கு வாசல் திறந்துடும், அவ்வளவுதான். கீழ்ப்படிதலுக்கு எப்பயுமே பெரிய ஆசீர்வாதம். பரவாயில்ல, வெரி குட். ஸ்மார்ட்டா ஏஹெச் போட்டா போதும். ஓகே, இது போதும் போதும் போதும், இதுவே பெரிய விஷயம். இப்ப பாடுவோமா? இனி நம்ம எப்படி உழைக்கணும்? குடிங்க. ஆமா, நீங்க குடிச்சுட்டே இருங்க. குடிக்கணும், கடிக்கணும், இங்க ஆடலும் பாடலும் நடக்கணும். ஏன்னா அப்பா வீட்டுல விருந்து அப்படிதான் நடக்கும். எப்படி? அப்பா வீட்டுல விருந்து ஆடலும் பாடலோடு குடியோடும் கடியோடும் தான் நடக்கும், சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் என்னை வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே எழுதிட்டேன், ஆண்டவரே இந்த 2025ல எனக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டணும்னு நான் எழுதிட்டேன். நீங்களும் எழுதி வைங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அதுதான் அதை எடுத்துட்டே வந்துருங்க. ஆங்கிலம் பார்க்கக்கூடாது, பேப்பரை கேட்கக்கூடாது, சரியா? இதுல 16/1/23 என்னுடைய கடன்லாம் எவ்வளவு இருக்குன்னு திரும்ப உட்கார்ந்து நான் எழுதின பேப்பர், சரியா? இது எழுதின பேப்பர். இதுல நான் எழுதி வச்சு அடுத்தது 24, இப்ப என்னது 25. சில காரியங்களை கர்த்தர் அடைக்க கிருபை செஞ்சிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பின்னாடி சில காரியங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் பைபிளை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த பேப்பர் கீழே விழுந்துச்சு. இந்த பேப்பர் கீழே விழுந்த உடனே அதை அடிக்கலை, என்ன இதெல்லாம் நடந்துருச்சு, அடிக்கலை. இந்த பேப்பர் கீழே விழுந்த உடனே எப்பயுமே நான் பைபிளை திறந்த உடனே என் கண்ணுக்கு தெரியுது இந்த பக்கம் தான் தெரியும், இந்த பின் பக்கம் தெரியாது. அப்ப அன்னைக்கு விழுந்தப்பதான் எனக்கு என்ன வருதுன்னா இந்த பின் பக்கம் தெரிஞ்சிச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட சில கேள்விகள்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பக்கம் தெரிஞ்சது பாத்தீங்களா? அப்பதான் நான் எடுத்து பாக்குறேன், ஒன்ன செஞ்சுட்டாரு,
செஞ்சுட்டாரு, அடுத்ததும் செஞ்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வரமாட்டேங்குது, சத்தம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? இதை அன்னைக்கு அடிக்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இப்போ நான் அடிச்சிட்டேன். ஏன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் அடிச்சிட்டேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களை நான் ஜஸ்ட் மோட்டிவேட் பண்றேன். நான் எனக்கு நடந்திருக்குன்னு பெருமை பாராட்டுறதுக்கு வரல. நீங்களும் இன்னைக்கு போய் ஒரு இது நான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், நான் டைரியும் வச்சிருக்கேன். நீ உங்க டைரியை எடுத்து எழுதுங்க, டேட்டை போட்டு எழுதுங்க. என்ன டேட்னா எந்த டேட்ல என்ன வேணும்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை நீங்க எழுதுங்க. அப்புறம் எந்த டேட்ல அவர் செஞ்சு முடிச்சாரோ அதை அடிச்சுட்டு எந்த டேட்ல செஞ்சு முடிச்சாருங்கிறது கீழே நீங்க எழுதிக்கோங்க. எதுக்காகனா இது உங்களுடைய அப்டேஷனுக்காக இதை செஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 24 எண்டுலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல என் கடன்கள் எல்லாம் அடைச்சு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிச்சயமா செஞ்சிருவாரு. நான் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் எழுதுங்க, என்ன வேணுங்கிறத முதல்ல உங்க மனசுல எழுதுங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக வீடு கட்டணும், இடம் வாங்கணும் நினைக்கவே கூடாது. அப்படின்னா அது நடக்காது. நீங்க விரும்பணும். ஆண்டவர் கேட்கிற, நீ விரும்புறியா? ஆமா நான் விரும்புறேன். அப்ப நான் விரும்புறேன்னா நீங்க விரும்புறீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை எழுதுங்க, டேட்டா போட்டு எழுதுங்க. 2 பெட்ரூம் வேணுமா எழுதுங்க. மெயினா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கண்டிப்பா சொல்றேன், நீங்க வீடு கட்டும் போது கார் பார்க்கிங்கோட கட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா வீடு தர்றதே பெருசு, இதுல நாங்க கார்லாம் வாங்குவோமா? ஏன் வீடு தர்றவருக்கு கார் தர தெரியாதா? வீட்டை கட்டிவிட்டு காரை கொண்டு வெளியே ரோட்ல நிப்பாட்ட கூடாது, சரிதானா? வீட்டுக்குள்ள நல்ல கார் நிப்பாட்டுறதுக்கு, பைக் நிப்பாட்டுறதுக்கு, பிள்ளைகளுக்கு சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு போதுமான இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு இது. அந்த தப்பை நீங்க செய்யாதீங்க, ரைட்டா? அப்ப நீங்க சொல்லுங்க, இது என்ன ஆண்டவர், இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் நீங்க எழுதுங்க. பார்க்கிங்கோட 2 பெட்ரூம் வேணும், கிச்சன் வேணும். நீங்க எழுதுங்க. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம செய்யணும், செய்யுங்க. கர்த்தர் உங்களை வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு உங்களை கொண்டு போவார். வாழ தேவையான வசதிகளை தருவார். ஸ்மார்ட்டா தினமும் உழைக்க வைப்பாரு. கடனே இல்லாம நம்மளை கடன் இல்லாம வாழ வைப்பார். பாடுவோமா? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. ஸ்மார்ட்டா தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாமல் வாழ வைத்தி. ஸ்மார்ட்டாக தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். அதனால நன்றி தகப்பனே. நல்ல கைதட்டி. நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக என்னென்ன திட்டங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணுமோ இது எல்லாருக்குமானது. இப்ப சொல்றது எல்லாருக்குமானது.
எடுத்து எழுதுங்க. அதை எழுதிட்டு அறிக்கை பண்ணுங்க. உங்க விசுவாச அறிக்கை தான் அதை கொண்டு வரும். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அறிக்கை செய்தீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அதனுடைய நன்மையை காண்பீர்கள், புசிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பலனாய் இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.